ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான யம்மியான சூப்பர் டெலிஷியஸான சீஸ் கேக் ப்ரௌனி வீட்டிலே எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம க்ரீம் சீஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு நான் 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். அது கூடவே 1/4 லிட்டர் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கிறேன். இது ரெண்டும் கொஞ்சம் பாயில் வந்தோடனேயுமே இது கூட நான் ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா கொஞ்சம் பாயில் ஆகி வரட்டும். ஸோ இது பாயில் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா 2 லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி அதோட ஜூஸை ஆட் பண்ணுங்கள். பால் ஃபுல்லாக திரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கிளாத் போட்டு அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்டர் பண்ணி அப்படியே விட்டுருங்க. கொஞ்ச நேரம் அந்த தண்ணி அப்படியே வடியட்டும். இப்போதைக்கு அதுக்கு வேலை இல்லை. ஸோ அப்படியே அதை விட்டுருங்க. அது வடிஞ்சிட்டு இருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம ப்ரௌனி பேட்டர் ரெடி பண்ணலாம். அதுக்கு 227 கிராம்ஸ் பட்டர், 240 கிராம்ஸ் டார்க் காம்பவுண்ட் எடுத்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் 220 கிராம்ஸ் ப்ரௌன் சுகர், 200 கிராம்ஸ் ஒயிட் சுகர், இதை ஃபஸ்ட்டு ஒரு கோர்ஸாக நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு தென் இது கூட நீங்கள் பெரிய எக்காக எடுக்கிறீங்க அப்படின்னா 2 ஹோல் எக்கும் ஒரு எக் யோக் மட்டும் ஆட் பண்ணுங்கள். இல்லை சின்ன எக் தான் அப்படின்னா 3 எக்ஸும் நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதை நம்ம அந்த காம்பவுண்ட் மிக்சரில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். அதுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் நான். 120 கிராம்ஸ் கோதுமை மாவு, அது கூட 90 கிராம்ஸ் கொக்கோ பவுடர், தென் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட். இதை ஆட் பண்ணி இதையும் ஒரு சீவரில் நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெட் இன்க்ரீடியண்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம். எல்லாம் கரெக்டாக பிளெண்ட் ஆகி வர வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட ப்ரௌனி பேட்டர் ரெடி. இப்போ இது கூட நான் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ நம்மளோட ப்ரௌனி பேட்டர் ரெடி. ஸோ 9 இன்ச் பேன் எடுத்துக்கோங்க. 9 இன்ச் பேனில் நம்மளோட பேட்டரை செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க 10 மினிட்ஸ். தென் அகெயின் இந்த ப்ரௌனி பேட்டர் வச்சு 20 to 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. மீன்வைல் நம்ம சீஸ் கேக் டாப்பிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம எடுத்து வச்ச அந்த மில்க் கோவா இருக்குது பார்த்திங்களா, அது பிளெண்டரில் போட்டு நல்லா க்ரீமியாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 100 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அகெயின் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு தென் 2 எக் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட சீஸ் க்ரீம் டாப்பிங் ரெடி ஆயிரும். இப்போது ரெடியாக இருக்கக்கூடிய ப்ரௌனியில் இந்த சீஸ் க்ரீம் டாப்பிங்கை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி லெவல் பண்ணிடுங்க. தென் நம்ம எடுத்து வச்சுருந்த ப்ரௌனி பேட்டர் இருக்குது பார்த்திங்களா, அதில் ஒரு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன்ஸ் ஹாட் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா அந்த இது கூட மிக்ஸ் பண்ணுற கன்சிஸ்டன்சியில் அந்த ப்ரௌனி பேட்டர் வந்துடும். இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த க்ரீம் சீஸ் டாப்பிங் மேலே இந்த ப்ரௌனி பேட்டரை வச்சு ஒரு டூத் பிக் வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸோ அழகாக உங்களுக்கு மேலே ரெடி ஆகிக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ அகெயின் நம்ம ஓடிஜியில் வச்சு இப்போ நீங்கள் டெம்பரேச்சர் குறைச்சிக்கோங்க. 160 டிகிரியில் வச்சு ஒரு 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா யம்மியான சீஸ் கேக் ப்ரௌனி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.